அவர் பங்கு கொள்வதை இந்த சட்டப்படி தடுக்க வேண்டும் அல்லது அது தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் ஏதாவது சட்டபூர்வமாக ஏதாவது தவறு இருந்தால் அது குறித்து விவாதிக்கலாம். ஏற்கனவே திண்டுக்கல் லியோனி அவர்களே அவர் பாடநூல் கழகத்தை நியமிச்சார். அவருடைய தினம் வேலையை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினர் அப்போ எதிர்கட்சியினர் விமர்சிப்பது மட்டும்தான். மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனாக மரியாதைக்குரிய திரு ஜெரால்டு ஃபெலிக்ஸ் அவர்களை இந்த அரசாங்கம் நியமித்திருக்கின்றது. அந்த போஸ்ட் ஒரு ஸ்டாச்சுட்டரி போஸ்டாக இன்றைக்கு மதிக்கப்படுகின்றது. ஸ்டாச்சுட்டரி போஸ்டில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் தொடர்பான தொலைக்காட்சி விவாதங்களிலேயோ கருத்துக்களையோ மற்றவர்களை அபியூஸ் பண்ணக்கூடிய அளவிலே பேசக்கூடாது, பங்கெடுக்கக்கூடாது என்பது சட்டப்படியானது. நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் மைனாரிட்டிஸ் கமிஷன் ஆக்ட் 2010 அதைத்தான் சொல்கிறது. அதில் ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கம் அல்லது தலைவர் தகுதி நீக்கம் என்று சொன்னால் சாப்டர் 2 அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பீனியன் ஆஃப் த கவர்மெண்ட் ஹேஸ் நோ அபியூஸ்ட் த பொசிஷன் ஆஃப் சேர்பர்சன் ஆர் மெம்பர் as the case may be as to render that person's continuance in the office determinate to the public interest. எனவே நான் உங்கள் மூலமாக அந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவரை நியமித்திருக்கின்றீர்கள், நாங்கள் அதில் தலையிடக்கூடிய தேவையில்லை. இருந்தாலும் இது போன்ற அரசியல் விவாதங்களிலே அவர் பங்கு கொள்வதை இந்த சட்டப்படி தடுக்க வேண்டும் அல்லது அது தொடர வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவரை இந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக இந்த அரசை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சட்டத்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவரவர் தொலைக்காட்சி விவாதங்கள் பங்கெடுப்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அதில் ஏதாவது சட்டபூர்வமாக ஏதாவது தவறு இருந்தால் அது குறித்து விவாதிக்கலாம். ஏற்கனவே திண்டுக்கல் லியோனி அவர்களே அவர் பாடநூல் கழகத்தை நியமிச்சார். அவருடைய தினம் வேலையை பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியினர் அப்போ எதிர்கட்சியினர் விமர்சிப்பது மட்டும்தான். அதனால ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அது குறித்து அவர்கள் புகார் தெரிவிக்கலாமா தவிர்த்து யாருமே அதுல இந்த ஸ்டாச்சுவோட இதுக்கு முன்னாடி அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இருந்தாரு. அதுக்கு முன்னாடி பலர் இந்த பொறுப்புல இருந்திருக்காங்க. அவங்க தனிப்பட்ட விவாதத்துல பொது மேடைகள்ல பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லை. ஏதாவது தவறு இருந்தால் அது குறித்து உறுப்பினருக்கு ஒரு சின்ன விளக்கம் மட்டும்தான். ஒரு ஸ்டாச்சுட்டரி சேர்மன் போஸ்ட்டுக்கும் சாதாரண வாரியத்தினருக்கும் வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் அவர் சொல்லுகிற நாம் கவனத்தில் கொண்டு அதை எப்படி மேற்கொண்டு எடுத்து செல்லலாம் என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்யலாம்.